ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ ஆன் சேனலில் கரை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணிடுறேன். 1990 காலகட்டத்தில் நம்ம தனுஷ் அவரோட வறுமையினால் ஒரு வீட்டை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அந்த வீட்டை கொள்ளையடிக்கும் போது அங்கே இருக்கிற வீட்டோட ஆட்கள் தனுஷை பிடிச்சிடுறாங்க. அவரும் போலீஸ் கிட்ட மாட்டிடுறாரு. போலீஸ் அடின்னு அடித்து அவர் மேலே பொய்யான வழக்குகள்லாம் போட்டு அவரை இன்னும் ஒரு கடுமையான தண்டனைக்குள்ளே ஜெயிலுக்குள்ளே போகிற மாதிரி பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து தனுஷ் அந்த போலீஸ்காரரை அடித்து ஓடி போயிடுறாரு. ஓடி ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் போயிட்டு சமையல்காரனாக வேலை செஞ்சிட்ருக்காரு. ரொம்பவே வறுமையில் இருக்கிறதுனால அவர் அவரோட ஒய்ஃபை கஷ்டப்படுத்துகிறோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடுது. அதுக்காக அவர் பழையபடி அவர் ஊருக்கே போய் அவங்க அப்பாட்ட நிலத்தை கேட்டு இந்த மாதிரி லோன் வாங்கி ஒரு மெஸ் நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ண பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, மெஸ்ஸு கட்டினாரா இல்லையா, அந்த காசு வாங்க போன இடத்துல அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் அந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். என்ன கரைன்னு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த படத்தில் போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ்லேருந்தே ஆரம்பிச்சிடறேன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே ட்ராகியான ஒரு ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே எமோஷ்னலாக இந்த படத்தை நம்மளை ட்ராமாக்குள்ளே இழுக்கிற மாதிரி வச்சிடுறாங்க. ஸோ அந்த மூடை செட் பண்ணிடுறாங்க. இந்த படம் 1990 காலகட்டத்தில் நடக்கிறதுனால அதோட சினாரியோ அதோட இடங்கள் எப்படி இருக்குமோ அதை நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு எமோஷனல் பாண்டிங்கை ஒரு 45 மினிட்ஸ் ட்ராகியாக ஒரு ஸ்க்ரீன் பிளே வச்சு இழுத்து வச்சிடுறாங்க. ஆனால் அந்த கேஎஸ் ரவிக்குமாரோட எமோஷனல் சீன்ஸை வச்சு அந்த படத்தை மூவ் பண்ணும் போது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது, கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி என்ன பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வல் முன்னாடி அந்த ப்ரீ இன்டர்வல் சொல்லுவாங்களா, அந்த பில்ட் பண்ணுற டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது சூப்பராக இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இன்டர்வல் பாயிண்ட்டு செம்மையாகவே இருக்குது. ஸோ இந்த படத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இன்டர்வல் தான். செகண்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் தான். இந்த படத்தில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கேரக்டரு, ஒரு டிப்பிக்கலான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோ மாதிரியே இருக்க மாட்டார், ஆன்டி ஹீரோ அப்படின்ற மாதிரி தான் இருப்பார். ஆனால் அவருக்கு அந்த கேரக்டருக்கு எவ்வளோ ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு. நிறைய சீன்ஸில் நிறைய சீன்ஸ் இல்லை, மொத்தமாக படத்தில் அவர் 2 இடத்துல கூட சிரிச்சிருக்கவே மாட்டார். அந்த அளவுக்கு ரொம்பவே செட்டில்டான ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நம்ம ஜிவி பிரகாஷ் தான் 3வது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ஜெனரிக்கான ஒரு சவுண்ட் ட்ராக் போட்டிருக்காரு இந்த படத்தில். பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பக்காவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அறுவடை பண்ணுற நேரம் வந்துருச்சு. ஸோ இப்போ படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். செகண்ட் ஹாஃபில் தான் மோஸ்ட் ஆஃப் த நெகட்டிவிட்டிஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரீ இன்டர்வல் அதுக்கப்புறம் இன்டர்வலில் அந்த லாஜிக்கு, அந்த ஜஸ்டிஃபிகேஷன் அந்த மணி ஹெய்ஸ்ட்டு, அந்த பேங்க்கை எப்படி தனுஷ் கொள்ளையடிக்கிறாரு அப்படின்ற ஒரு லாஜிக்கை நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஒரு 3-4 பேங்க் ஹெய்ஸ்ட்டை நம்ம தனுஷ் பண்ணுறாரு. அதுக்கான ஒரு காரணமோ அது எப்படி பண்ணுறாரு அப்படின்ற ஒரு ரீசனும் ஒழுங்காகவே கொடுக்கவே இல்லை. டக்குன்னு ரஷ் பண்ணி கிளைமேக்ஸ் வரைக்கும் முடிச்சிடுறாங்க. இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. லைக் ஜெயராமாக இருக்கட்டும், மமிதா பைஜுவாக இருக்கட்டும், கருணாஸாக இருக்கட்டும், கேஎஸ் ரவிக்குமாராக இருக்கட்டும், அவங்களெலாம் அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நல்லா கொண்டு ஓப்பனிங்கில் அதுக்கப்புறம் டப்புன்னு செட்டில்டாக முடிச்சிடுவாங்க. அதை ஒரு நல்ல ஒரு எண்டிங்காக கொடுக்காம ஒரு கிளீஷேவாக அங்கங்கே விட்டு போயிடுறாங்க. இப்போ கருணாஸ்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்தே இருப்பார் அந்த கேரக்டர். ப்ரீ கிளைமேக்ஸ் கிட்டலாம் காணாமவே போயிடுவார். எங்கடா அந்த கருணாஸ் கேரக்டர் அந்த அளவுக்கு நம்ம கேட்குற மாதிரி ஆகிடும். கிளைமேக்ஸ் ரொம்பவே ரஷ் பண்ணி முடிச்ச மாதிரி இருக்குது. இதுதான் அப்படின்னு சொல்லி டக்குன்னு முடிச்சிடுறாங்க. ரொம்பவே ப்ரிடிக்டபிளாக அடுத்தடுத்த சீன் இருக்குது, இதுதான் நடக்க போகுது பாரு அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸே ஒரு சலிப்புத்தன்மை வந்துடுது. அங்கங்கே ஹை மூமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, நடுவில் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. நமக்கு நிறைய எமோஷனல் சீன்ஸ் கனெக்டே ஆக மாட்டேங்குது. மமிதா பைஜு நிறைய இடத்துல அழுகுறாங்க, நமக்கு ஒன்றுமே அது நடக்க மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஜெயராம் ஒரு நல்ல ஒரு நொட்டோரியஸான ஒரு கேரக்டராக இருக்காரு. ஆனால் கிளைமேக்ஸ் நோக்கி வரும்போது அது ரொம்பவே காமிக்கலாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த படத்தில் யாரா வில்லன்னு, யாரா இவங்களோட வில்லன் நினச்சா அதை காமெடியாக முக்கிய ஆக்கிடுறாங்க, இல்லை இன்னொருத்தனை வில்லன் நினச்சா அவனை வேறு மாதிரி ஆக்கிடுறாங்க. ஸோ இந்த படத்தில் நம்ம விக்னேஷ் ராஜா கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே எங்கேஜிங்காக வச்சுருக்கலாம். போர் தொழில் அளவுக்கு நம்ம போய் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனால் கண்டிப்பாக ஒரு ஏமாற்றமே வருது. போர் தொழிலெலாம்
ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் வரைக்கும் பயங்கரமாக எங்கேஜிங்காக இருக்கும். பட் இந்த படத்தில் வந்துட்டு அங்கங்கே தான் இருந்துச்சு. கதையும் வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு பெருசாக எதுவும் இல்லை. ஒரு ஒன் லைன் ஸ்டோரி வச்சு ஒரு 2.5 ஹவர்ஸ் வந்துட்டு ஓட்டியிருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷனே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஸோ தனுஷோட ஆக்டிங்கு மற்ற கேரக்டர்ஸோட ஆக்டிங்கை பார்க்கலாம்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஒரு ஒன் டைம் கிரிப்பிங்கான ஒரு த்ரில்லர். கண்டிப்பாக என்னோட வீடியோ சந்திக்கிறதுக்கு ஆஃபன் கைஸ் வரட்டா.